அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெருமானவர்கள் 2 விஷயங்கள நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று பரோபகாரம், மற்றொன்று சத்விசாரம். இப்போ நம்முடைய அன்பு தம்பி குறிஞ்சிப்படி சுப்பிரமணியம் சகோதரர் அறிவு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அறிவுதான் கடவுள், அறிவுதான் ஜோதி, அறிவு அனுபவம் பெறுதல் வேண்டும் அப்படின்னு புத்தகம் எடுத்து வந்திருக்காங்க. தேவைப்பட்டவங்க வாங்கி கொள்ளுங்கள். ஏபிஜே அருள் தம்பி வெளியிட்டிருக்காங்க மதுரையிலேருந்து. அப்போது நம்முடைய உருவமே அறிவு உருவம் தான். நாம் அறிவு இல்லாமல் தான் நான் இருக்கேன், உங்களை சொல்ல முடியாது. எல்லோரும் நீங்களெல்லாம் அறிவாளிகள். அறிவை தேடுகின்றவனாக நான் இருக்கின்றேன். வள்ளல் பெருமான் இந்த அறிவை பற்றி, ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வித்துனுடைய இயலை பற்றி தம்பி சொன்னாங்க. முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, மரத்துலேருந்து விதை வந்ததா, விதையிலேருந்து மரம் வந்ததா? இது லாஜிக்குன்னு சொல்லுவாங்க. இது முடியாத ஒன்று. இது ஒரு தொடர்கதை. ஆனால் முடிவு உண்டு. முதலும் உண்டு, முடிவும் உண்டு, நடுவும் உண்டு, பக்கமும் உண்டு. வள்ளல் பெருமான் அகவல் படிக்கிறோம். வெளியிடை விரிவை எழுதுவாங்க. வெளியிடை உயிரியல், வித்தியல், சித்தியல். இவ்வளோ தெளிவாக நம்மளை கொண்டு போகிறார். வெளியிடை உயிரியல். வெளியிடை என்பது, வெளி என்பது நாம் எல்லாருமே வெற்றிடம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆங்கில விஞ்ஞானிகள்லாம் அமெரிக்காவில், நாசாவில், இந்தியாவில், இன்னும் பல்வேறு நாடுகள்லையோ ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸ்னு ஒன்று இல்லை, அது ஒரு பெரிய சுரங்கமாக இருக்குது, அது உள்ளே என்ன நடக்குதுன்னு புரியலன்னு இப்போது இந்த விஞ்ஞானம் இருக்குங்களே, ஒரு நாளைக்கு தக்காளி சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுன்னுவான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா தக்காளியே சாப்பிடாதீங்க, அது கல்லை உருவாக்கணுவார். இதுதாங்க விஞ்ஞானம். நம்முடைய மெய்ஞானிகள் சொல்வது மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். மாறுபாடு உடையது விஞ்ஞானம். இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்னன்னு வந்தது, அது அப்படியே வருது இல்லையே, எங்கேயே போயிடுச்சு. இப்போ என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ வரைக்கும் வந்திருக்கிறோம். இன்னும் அதுக்கு அப்பாலையும் போவோம், போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. முடிவு என்பது ஆன்மீகத்தில் ஆன்மாவை அறிந்தால் ஒழிய, மெய் உணர்ந்தால் ஒழிய அதுக்கு முடிவு கிடையாது. மெய்யை உணர்தல் தான் ஞானமே. அதனால் நம்முடைய மெய்ஞானிகள் ஆகிய நம்முடைய பெருமானார் அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் சென்ற நூற்றாண்டே நமக்கெல்லாம் கொடுத்ததை எந்த நூற்றாண்டிலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். காலங்காலமாக அழிவற்ற ஒரு உண்மைத்தன்மையை, மெய்யானதை மெய்யாகவே எழுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எந்த காலத்திலையும் மாறாத ஒன்று. அருட்பாவில் இருக்கக்கூடிய உண்மைகள் அது யாராலும் மாற்ற முடியாது. அது மெய் உணர்ந்த நம்முடைய பெருமானார் மெய்யாகவே எழுதியிருக்கின்றார். எத்தனை ஞானிகள் எத்தனை இடத்துல சத்தியம் சொல்லியிருப்பாங்க, நூல்களில் எடுத்து பாருங்க. வள்ளல் பெருமான் எத்தனை சத்தியம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த சத்தியத்தை பல முறை நமக்கு ஒரு அறைகோல் விட்டு இந்த பாதையில் நம்மை திருப்புவதற்காக வந்த நம்முடைய பெருமானை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஆக வெளியிடை அப்படின்னு எழுதுறாங்க. வெளி என்பது அணுத்துகள்கள் நிரம்பிய, ஒளி அணுக்கள் நிரம்பிய ஒரு பகுதி. அதில் அந்த ஒளி அணுக்கள் நிரம்பிய அதுதான் வெளியே. இந்த பெருவெளியை உருவாக்கி இதில் சத்திய ஞான சபையை நிறுவி அதில் ஒளிநிலையை காட்டியவர் நம்முடைய பெருமான் தான். வேறு யாராவது இவ்வளோ பெரிய வெளியை நிறுவி அதில் ஒளியை காண்பித்தார்களா என்றால் இல்லை. வெளியிடை உயிரியல். உங்கள் உயிர் மட்டும் இல்லை, என் உயிர் மட்டும் இல்லை, கண்ணுக்கு புலப்படாத அமீஃபாவிலேருந்து யானை வரைக்கும், எறும்பு முதல் யானை வரை
அத்தனைக்குள்ளும் இருக்கின்ற அந்த உயிராகிய அந்த ஆன்மா, அதுதான் வெளியிடை உயிரியல். அதில் தான் இருக்குது. அது வித்தியலாக மாறுகிறது. பிரிவு ஒரு இடத்துல பெருமான் சொல்லுவார், ஆகாயம் அனாதி, அந்த ஆகாயத்தில் பரமாகாச ஸ்வரூபராகிய கடவுளும் அனாதி, அந்த கடவுளிடத்தில் ஆகாசத்தில் காற்றும் அனாதி. என்ன அனாதி? காற்றும் அனாதி. அதில் ஆன்மாக்கள் சந்தான அணுக்களாக நிரம்பி இருக்கின்றன. என்ன அணுவா? குழந்தையா பிறப்பதற்குரிய பிறப்பு அணுக்களாக. அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம். சந்தான அணுக்கள் நிரம்பி இருக்கின்றன. அந்த சந்தான அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர். அதுக்கு என்னன்னு பேர்? ஆன்மா என்று பெயர். அந்த ஆன்மாவுடைய கூறு அதை பிரிக்கிறார். படிங்க, அருட்பாவில் இருக்குது. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. புதுசாக எனக்கு சொல்லவும் தெரியாது, பொய் சொல்லக்கூடாது. வள்ளல் பெருமான் நம்ம ஒரு வழியாக ஆக்கிடுவார். திருச்சியும் சொல்ல முடியாது, அது வேறொன்றாவும் சொல்ல முடியாது. அதை மெருகு பூசியும் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உள்ளதே உள்ளபடி தான் சொல்லணும். மெய் உரைக்கின்றேன்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். ஆக அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்ற பெயர். அந்த ஆன்ம அணு எவ்வாறு எத்தகைய தன்மை வாய்ந்தது? விபு அணு, லகு அணு, பாலணு, கூரணு, திட அணு, திரவ அணு, குரு அணு. இது இனிமே இந்த விஞ்ஞானம் பிரிக்கணும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இப்படி அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஆக ஒரு அணுக்குள்ளே இவ்வளவு இருக்குது. அந்த அணு தான் இந்த உடலை எடுத்து வந்ததுன்றதுக்கு ஒரு ஆதாரம். அதுதான் அறிவு. வள்ளல் பெருமான் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இயற்கை உண்மை அப்படின்னு சொல்ல வர்றார் பெருமான். இயற்கை உண்மை தெரிஞ்சால் தான் இயற்கை விளக்கம் பெற முடியும். இயற்கை விளக்கம் பெறுகின்ற போது இயற்கை இன்பத்தை அவர் பெற்றது போல நாம் பெற முடியும். ஆக இயற்கை உண்மையே நமக்கு இன்னமும் என்னாச்சே? விளங்கவில்லை. பெருமான் அழகாக விளக்கி முடிச்சிருக்கார். சத்திய இந்த பெருவிண்ணப்பர்கள் இல்லா இயற்கை உண்மை நிறைவாகியுள்ள இயற்கை உண்மை, இயற்கை செயற்கை பொய் அப்படின்றது இங்கே போட்டுக்கலாம். நாமே இயற்கை என்ற இடத்துல செயற்கைன்னு போடலாம், உண்மை என்ற இடத்துல பொய்ன்னு போடலாம். இந்த உலகத்தில் செயற்கையாக பொய்யாக கடவுளை சொல்லி வருகின்றார்கள். உண்மைதானே? நான் என்ன சொல்ல வரேன், கடவுளை யாராவது பார்த்தீங்களா? யாராவது கடவுளை பார்த்தீங்களா? தெய்வம் என்னதென்று தெரியுமா? ராத்திரிக்கு படுத்து தூங்கிட்டுன்னா உன் தெய்வம் என்னாச்சு, நீ என்னன்னு உனக்கே தெரியாது. தெய்வந்தான் உன்னை காப்பாற்றி, உன்னை நடத்தி, உன்னை எழுப்பி, உன்னை நடத்தி, உன்னை கிடத்தி, உன்னுள் இருப்பது தான் தெய்வம். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வார். யாரு? வள்ளலார் சொல்றார். சேர்கதி பல சொல்லுவாங்க. மேல் விளைவு அறிகிறார், மேல் விளைவு அறிகிறார். மெய் விளக்கம் ஒன்றும் இல்லாதவர்கள் யார்? நான் சொல்லலை, நம்முடைய பெருமான் சொல்றார். ஆக இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள, அதில் கொஞ்சம் கூட குறையில, நிறைவாக இருக்கு. நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவ அனுபவ வெளியில். இது ரொம்ப பெரிய விஷயம். சுத்த சிவ அனுபவ வெளியில். நம்ம சிவம் தெரியாது, நமக்கு அனுபவம் இல்லை, அந்த வெளியில் நாம் இல்லை. சுத்த சிவ அனுபவ வெளியில். சரி, இந்த சிவ அனுபவம் எங்கே பெற முடியும்? அதையும் பெருமான் எழுதியிருக்கார். நம்முடைய உடல் பகுதியிலே வெளி எது? உடல் பகுதியிலே நமசிவாய வாழ்கனார். நான் என்பது மண் தத்துவம், மா என்பது நீர் தத்துவம். அப்படியே மேலே போனீங்கன்னா யா என்கிற இடம், யா
புருவ மையம், நெற்றி பகுதி, அது ஆகாய பகுதி. அங்கே தான் முடியுது. இந்த யா என்று சொல்லுகின்ற இந்த வெற்றிடவாமிய நெற்றி பகுதிக்கு உள்பகுதியில் ஏதோ ஒன்று நடக்குது. நமக்கு புரியாத ஒரு புதிர். நம்மை எழுப்புவதும் நம்மை கிடத்துவதும் அதுதான். உள்ளே இருக்கிற அந்த ஒன்றை விட இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் உயர்ந்தது அல்ல. அது சுத்த சிவானுப வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி, இங்கேயே சொல்லிட்டார் இயற்கை உண்மைன்னாரு. இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஒரு சுத்த சிவானுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய, இயற்கை நிறைவாகி விளங்கிய அருட்பெருஞ்சோதி சொரூபராய். அதனால்தான் சபை எனதுளம் என தான் வந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதினார். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். அப்போ நீங்கள் நானும் எங்கே போய் பெறணும்? உள்ளே போகணும். இதுக்கு நேராக உள்ளே போகணும். ஆனால் நம்மால் போக முடியுதா? அவர் உள்ளே கண்டது தானே நாமளும் உள்ளே பார்க்கணும். போக முடியாத நமக்கு இவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஒரு அனுபவத்தை பெருவெளியை நிறுவி அதில் சத்திய ஞான சபையை கட்டி ஒளியை ஏற்றுவித்து இதை பார் மகனேன்னு எனக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு உத்தம புருஷன் யார்? நம்முடைய பெருமானார். ஆக விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெருஞ்சோதி சொரூபராய் இயற்கை இன்பை நிறைவாகி, இயற்கை இன்பத்தை முடிச்சிட்டாரா? தேவகாரணி முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி பார்த்தோன்னா சுத்த தேகம் பெறுவதற்கு வழி, அப்புறம் பிரணவ தேகம், அப்புறம் ஞான தேகம், இதெல்லாம் பெறுவதற்கு வழியே ஒரு உபாயமாக தேவகாரணி ஒழுக்கத்தை சொல்லி முதல்ல என்ன பெறணும்? இம்மை என்பலாபம், அதுக்கப்புறம் மறுமை என்பலாபம், அதுக்கப்புறம் தான் பேரின்ப பெருவாழ்வு. இப்போ பேரின்ப லாபம் பெறுதல் இதை முதல்ல சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இந்த நிலையை எவ்வாறு பெற முடியும்? எவ்வாறு பெற முடியும்? பிராரத்த விதிப்படி உணவை உண்டு வருகின்ற எல்லா ஜீவர்களும் உண்டு வாழ்ந்து வருகிறார்கள். விதித்த உணவு, விதித்த உடல், விதித்த அறிவு, அவ்வளோதான். நமக்கு மட்டும் விசேஷ அறிவு இருக்குது. விதித்த அறிவுப்படி நம்ம வாழலை. நம்ம பிராரத்த ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு வாழவில்லை. ஆகாமிய முயற்சி ஆகாரம் எடுத்து சுத்தமாதி தேகங்களை பெற கடவுது நம்முடைய கடமையினர். அப்போ இந்த சுத்த தேகம் பெறணும்னா நாம் முயற்சி எடுத்து நம்முடைய உணவை மாற்றுதல் வேண்டும். பிராரத்த விதிப்படி கிடைத்த உணவை உண்டு வாழ்வது சன்மார்க்கம் அல்ல. ஆகாமிய முயற்சி ஆகாரம் வேண்டும்னார். அப்போ முயற்சியிலே எந்த ஆகாரத்தை நாம் எடுப்பது? எந்த ஆகாரத்தை எடுப்பது? இந்த பிராரத்த விதிப்படி கிடைக்கக்கூடிய ஆகாரங்களை உண்டால் இந்த ஆன்மாவை நாம் அறிய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அழகாக சொல்லிட்டார். ஆகாமிய முயற்சி செய்து சுத்த சன்மார்க்க ஆகாரங்களை உண்ணுதல் வேண்டும். அங்கே கொண்டு வரார். அப்போது இது அழியாத உணவு, அழிகின்ற உணவுன்னு கொண்டு வரார். என்ன உணவெல்லாம் சாப்பிடணும்னு சிறப்பு விதி, பொது விதி, சாதா விதி அதெல்லாம் பார்த்தா தெரியும். இங்கே அழகாக கொண்டு போய் இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லுகின்ற போது இயற்கையாக இருக்கார், உண்மையாக இருக்கார். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே, எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே, இயற்கை பொய் கடவுள் இல்லை, இயற்கை உண்மை கடவுளே சொல்லிக்கிட்டே போகிறாரு. உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனது சுகில துளியின் கண் சொல்லி அங்கே என்ன சொல்ல வராரு? அங்கே பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும் எங்கே நீரில் நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் உயிர்ப்பும் அறநூற வகுத்த அருட்பெருஞ்சோதி இந்த பகுதி தான் என்னை வெளிப்பட விருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பகுதி பேரணுருவை சிரிச்சித்து அருளினேர். அப்போ பகுதி பேரணுருவாக உள்ளொளியாக இருந்தது யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறவர் யார்?
அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். எனக்குள்ளே இருப்பவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். உங்களுக்குள்ளே இருப்பவர் யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அப்போ உங்களை வணங்கணும்னா என்ன வணங்கணும்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர். அவ்வளோதான். என் உயிர் உங்கள் உயிர், உங்கள் உயிர் என் உயிர். ஒரு இடத்துல சொன்னார், என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள், தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள். இதுக்கு மேலே எந்த ஞானி சொல்லுவார்? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிட்டு எல்லாமுடைய இயற்கை விளக்க கடவுளே, இங்கே இயற்கை உண்மை கடவுள் விந்துகளே உள்ளொடியாக இருக்கார். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள் எங்கே இருக்காருன்னா, ஒரு துளி விந்து அணுக்குள்ளே உள்ளொளியாக ஆவி உருவாக இருக்கின்றார் இயற்கை உண்மை கடவுளே. இது நான் எழுதல, வள்ளலார் எழுதி வச்சுருக்காங்க. ரெண்டாவதாக பார்க்கும்போது தாய் கருப்பை வந்தாச்சு. கருப்பையில் சோனித திரளில் கொண்டு போய் சேர்க்குறார். அங்கே எல்லாமுடைய இயற்கை விளக்க கடவுளே, அங்கே இயற்கை விளக்க கடவுளே அந்த கருப்பையில் வளரும். வளரும் பொழுது தந்தை என்பானது சுக்கிலப்பையின் கண் யான் அமைந்த கனப்போது தொடங்கி கனப்போது வரையிலும் சோனிதப்பையின் கண் என்னை சென்றடைந்த கனப்போது வரையிலும் என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட அப்படி ஒரு கணக்கு எழுதின்னு வராரு. அங்கே என்ன ஆகிறோம்? எல்லாமாகிய இயற்கை இன்பக் கடவுளாக அங்கே மாறுகின்றோம் எழுதுறார். எல்லாமாகிய இயற்கை இன்பக் கடவுளே இப்படி சொல்லிக்கிட்டே வந்த பெருமாள், நாம் என்ன இந்த சிசு பருவம் தொடங்கி குமார பருவம் வரைக்கும் அறிவின்றி இருந்தோம். இந்த மனிதகை ஏன் எடுத்தோன்னா, காலம் உள்ள போதே கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆதல் வேண்டும். ஆக இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நாம் இன்னும் பார்க்கவே இல்லை. இயற்கையே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று, அஞ்ஞானனா ஞானமில்லாத ஒரு நிலை அஞ்ஞானம், ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரீர் பெரும் கருணையால் இந்த பௌதிக உடம்பில், என்ன உடம்பு இது? பௌதிக உடம்பு. எதெல்லாம் பௌதிகம்? எதெல்லாம்? என்னங்கய்யா? இது ரசாயன உடம்பு, இது பௌதிக உடம்பு. இந்த பௌதிக உடம்பு எழுதுகிறார் பெருமான், தேவரீர் பெருங்கருணையால் பௌதிக உடம்பில் சிறிது அறிவை தோற்றுவித்து விடுத்த, கொஞ்சம் அறிவை சேர்த்து நம்ம போட்டு விட்டாராம். சிறிது அறிவு தோற்றுவித்து விடுத்த அஞ்ஞான்று தொட்டு இஞ்ஞான்று வரையும் அது கொண்டு அறிவே வடிவாய் அறிவே உருவாய் அறிவே பொறியாய் அறிவே மனமாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் அனுபவிக்க தெரிந்து கொள்ளாது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? குற்றமே வடிவமாக, குற்றமே உருவாக, குற்றமே பொறிகளாக, குற்றமே மனமாக, குற்றமே அறிவாக, குற்றமே அனுபவமாக அனுபவிக்கின்ற சிறியங்கள். நம்ம பற்றி சொல்ல வந்த அவர் மேலே ஏற்றுக்கிறார். சிறியங்கள் தங்களின் திருத்தமுகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்களும் குற்றமே வடிவாய் குறிக்கும். குற்றம் புரியாதவ உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அஞ்ஞான இருள் ஒன்றும் தெரியாது கிடந்த எங்களை முதல் பிறவி சொன்னார், ரெண்டாவது பிறவி, மூன்றாவது பிறவி, நான்காவது பிறவி சொல்லிக்கிட்டே வரார். இத்தனை பிறவியும் தள்ளி நாம் எங்கே வந்தோம்? அழியா பெருவாழ்வை பெறுவதற்குரிய, மீதி எந்த தேகத்தில் இருந்தாலும் தேகம் அழியும், அழியா பெருவாழ்வை பெறுவதற்குரிய உயர் அறிவுடைய இந்த மனித தேகத்தில் நாம் எதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தோம்? அழியா பெருவாழ்வை. ஏன்னா அவர் பெற்றார், எழுதிட்டார். பெறுவதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முயற்சி எடுக்கிறோமா எடுக்கலையான்னு நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். நான் பேசிட்டு போயிடுறேன்னா இல்லை பேசிட்டு அதன்படி நடக்கிறேன்னா அது நமக்கு தானே தெரியும். அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவுடைய இந்த மனித தேகத்தில் செலுத்தியருடைய
தேவரீரது பெருங்கருணைக்கு நாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோமில்லை. உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற சர்வ வல்லவராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சொல்லி இந்த குமார பருவம் எல்லா பருவத்திலையும் நாம் அவரை பார்க்காமலே இருந்துட்டோம். அந்த கடவுள் திருவருள் நமக்கு எப்போ கிடைக்கும்? அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும். எங்கே விளங்கும்? நமது கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும். அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரின் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளை பெற்றோம். என்னவா அருளை பெற்றோமா? இல்லையே, அவர் அதை நடத்தி காமிச்சார். ஆக கடவுள் வழிபாடு எவ்வாறு செய்வது? கருத்தினாலே கருதி கருதி வழிபாடு செய்வது. அதுக்காக தான் 1874 சித்திரை மாதம் உண்மை பத்திரிகை வெளியிட்டு கையில் கொடுக்குறாரு. நம்மக்கிட்ட தான், நாமெல்லாம் அங்கே இருந்தவங்க தான் மேட்டுக்குப்பத்தில். அவர் சொல் பேச்சை கேட்டிருந்தால் இந்த பிறவிக்கு நம்ம வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கி விட்டுட்டோம். உண்மை பத்திரிகை வெளியிட்டு கொடுத்தாரு. அதை படித்தோம், பார்த்தோம், மறந்துட்டோம். சித்திரை பொய்கை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வருது. ஐப்பசி புதன்கிழமை காலையில் மேட்டுக்குப்பத்தில் கொடியை கட்டிக்கு இதுதான்டா பாருன்னார். அப்பையும் அதை நம்ம பார்க்க தவறிட்டோம். ஐப்பசி போச்சு. அடுத்து என்ன வந்தது? கார்த்திகை. உள்ளிருந்த தெய்வத்தை வெளியே கொண்டு வந்து கொடுத்து நமக்கு புத்தி புகட்டினார். ஞானசரிய பாடல் 28 எழுதி கொடுத்தார். இதையாவது பாருங்கன்றார். பார்க்கல. ஐப்பசி போச்சு, கார்த்திகை போச்சு, மார்கழி, தை வந்தது. தை வந்து என்ன பண்ணிட்டாரு? இதுவரையிலும் நான் சொல்லி வந்த மாதிரி யாருமே கேட்கல. கேட்கக்கூடாதுன்னு கையில் கங்கணம் கட்டின்னு வந்துட்டீங்க. நான் உள்ளே போகிறேன். இது ஆண்டவர் 10-15 நாள் உள்ளே இருப்பேன். திறந்து பார்த்தீங்கன்னா வெறுமடாக தான் தெரியும். அதனால் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணார்? செய்து காமிச்சிட்டார். இப்போ நாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதானே. அதனால் அன்பு உள்ளவங்களே, நமக்குள்ளே இருக்கிறது தான் அறிவு, அதுதான் ஜோதி. அவருடைய அனுபவம் பெறணும் அப்படின்னா நம்ம வெளியில் தான் போகணும். இந்த வெளியில், இந்த பெருவெளியில் ஞான சபையை கட்டி காமிச்சு சபையானது உள்ளம்னு சொல்லிட்டாரு. நமக்கும் உள்ளம் சபை தான். ஆகையினாலே அந்த அனுபவம் பெற வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்றாடி கேட்டுக்கொண்டு அந்த சத்விசாரம் தொடங்குவோம் என்று சொல்லி, ஏதாவது அருட்பாவிலே ஐயப்பாடுகள் இருந்தால் எனக்கு இருந்தால் உங்களை கேட்பேன், உங்களுக்கு இருந்தால் என்னை கேளுங்கள். சுப்பிரமணியருக்கு பார்க்கலாம். சுத்த சன்மார்க்கத்துக்கு எதுங்க தடை? நான் சொல்லலை. இது தொடங்கி நீ எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டுமா? அதை அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும், இந்த உலகாசார சங்கற்ப விகற்பங்களெல்லாம் நான் விட்டேனான்னு பார்க்கணும். நான் பேசுவதோடு எல்லாம் விடணும், விட்டாச்சு. எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அது வரைக்கும் நம்ம பற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி வள்ளல் பெருமான் நமக்கு உண்மையை உணர்த்துவார்? கண்டிப்பாக உணர்த்த மாட்டார். ஏன்னு மற்ற சாமின்னா எங்கே போனான்னு தெரியாது, நமக்கு தெரியாது, சொல்ல விளக்கம் கொடுக்க நம்மால் முடியாது. ஆனால் நம்முடைய குருநாதன் சொன்ன திருமொழி, திருவாய்மொழி, தெளிவாக எழுதின சட்ட புத்தகம்,
நான் என்ன ஆனேன்னு அவரே எழுதியிருக்காரு. யாரும் பார்த்து எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேகத்தை பெற்றேன்னு சொன்னார். என்னை அடுத்த நீவிரும் பெற வேண்டும் சொன்னார். அப்போ இங்கே கூட இருக்கலாம், எங்குமா இருக்கிறார். ஆக நாம் எப்படி இருக்கின்றது அவருக்கு தெரியும். ஆகையினால அன்புள்ளங்களே, சுத்த சன்மார்க்க கொள்கை பரோபகாரம் சத்விசாரம். பரோபகாரம் எதிர்த்த எந்த உயிராக இருந்தாலும் அது நம்ம உயிர் எண்ணம், அவ்வளோதான். அதுக்கு வேண்டியதை வார்த்தையால் பொருளால் உடலால் ஏதாவது ஒரு பணி செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு 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 அப்புறம் பிறகு என்ன நேரம் இருக்கா? உட்காந்து சத்து விசாரம் பண்ணு. நீ யார், எங்கேருந்து வந்த, என்னவா இருக்க, என்ன ஆக போகிற. எல்லாருக்குமே என்ன ஆக போகிறோன்னு தெரியும். எல்லோரும் சாக தானே போகிறோம். சாக மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். ஏங்க சாக மாட்டிங்களா? சாக மாட்டிங்களா? அடேப்பா, பெரிய விஷயம். மறந்தா செத்துருவோம் தெரியுமா? உள்ளே இருக்கிற ஒன்றை மறந்துட்டேன்னா செத்து தான் போவோம். மறந்தறியேன் எழுதுவார் பெருமான். மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன். நம்முடைய பெருமான் நமக்குள்ளே தான் இருக்கார். நினைவையும் உணர்வையும் அங்கேருந்து பார்க்க தவறியதுனால்தான் தவறி விட்டார்னு சொல்லுவாங்க. அவன் அங்கேயே இருந்தானா நமக்கு மரணமே இல்லை. இடைக்கிடை அங்கே தான் போகணும், அங்கே தான் இருக்கணும். அதுதான் உண்மை வழிபாடுன்னு பெருமான் சொன்னார். எதிரிட்ட ஜீவனை வணங்குவதும் நம்மால் ஆன வார்த்தைகளால் ஒரு நல்லது சொல்லிகிட்டு இருக்கலாம், செயலால் ஒரு நல்ல செயல்களை செய்யலாம், முடிஞ்சால் நம்மள இருக்கிறத கொடுக்கலாம். இதை பரோபகாரம்னு சொல்லியாச்சு. மனதால் கூட கெட்டு போகணும்னு நினைக்காம வாழ்ந்தால் போகிறோம். ஆக சொல்லிட்டு நம்ம யாருன்னு விசாரிக்க சொல்லியிருக்கார். தன்னை அறிதல், நாம் அறியணும். நம்ம அறியறதுக்கு நமக்குள்ளே இருந்து நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. காலையில் இப்போ ராத்திரிக்கு போய் படுத்துகிறோம் இல்லையா? படுத்து தூங்கிட்டோம். தூங்கின பிறகு எங்கே போனோன்னு நமக்கே தெரியாது. உள்ளேருந்து ஒருத்தர் நம்மளை எழுப்பி விட்டார்ல, எழுந்ததும் என்ன நினைப்பு வரும்? எழுந்ததும் என்ன நினைவோடு படுத்தோமோ அந்த நினைவு முதல்ல வரும். அந்த வேலையை தான் பார்க்க ஆரம்பிப்போம். அது நம்முடைய வேலை. எழுந்ததும் என்ன நினைப்பு வருதோ அந்த நினைவு எங்கே உருவாச்சுன்னு உட்கார சொல்லிட்டார் வள்ளலார். எழுந்ததும் எங்கேயாவது போயிடாத, அவ்வளோதான், நீ விட்ட. எழுந்ததும் அப்படியே செவ்வையாக உட்கார்ந்து கொள். எழுந்ததும் ஒரு இடத்தில் செவ்வையாக உட்கார்ந்துக்கோ. உட்கார்ந்து விசாரம் செய். என்னை எழுப்பி விட்டே, நீ யாருப்பா? உன்னை நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். பார்க்குறமா? என்னுடைய குருநாதனை நானே, எனக்கு முதல் குருநாதன் ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருந்தார். சுவாமி கிருஷ்ணானந்தான் பேர். நான் நிறைய சாமியார்களை தேடி 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 17 வயசுலேருந்து ஆரம்பித்து எந்த சாமியாரும் உண்மையே சொல்லலை, எல்லாம் மோசடிக்காரன். திருவண்ணாமலையிலே என்னுடைய நண்பர் காசி விஸ்வநாதன் பார்த்துட்டு வந்து ஒரு உண்மையான ஆளை பார்த்தேன். நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு கொஞ்சம் மருந்து வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு போனேன். அங்கே போனதான் அந்த மகான் நின்று இருந்தார். என்னை கூப்பிட்டு, எங்கே வர, செத்து போகிறதுக்கு திருவண்ணாமலை தான் வந்தியா அப்படின்னு கேட்டார். எனக்கு உடம்பே நடுங்கி போச்சு. நாம் மடியில் மருந்து வச்சுருக்கிறது அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அன்றைய பொழுது அவர் கூடயே கழிச்சேன். நாம் இன்றைக்கி தான் ஒரு உத்தம ஆளை பார்த்தேன் அப்படின்னார். அப்படியா, நான் வரேன்னு மறாவது ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு பெட்டி கடை வச்சுருப்பேன். சும்மா இருக்கிறதில்ல, கரும்பு வெட்டுவேன், கத்தை கட்டுவேன், டயர் வண்டியில் ஏற்றி விட்டு வாரம் இருந்தால் 12 ஒரு அண்ணா ₹1 ₹2 வரும். சும்மா இருக்கிறதில்ல. சைக்கிள் கடை வச்சுருந்தேன், வாழை வியாபாரம் பண்ணேன், பன்னக சயனம் சேரு, திருச்சி மார்க்கெட்லேருந்து வரும் வாழைத்தார். சாவுத்திரின்னு ஒரு லாரியில் வந்து காலையில் 7 மணிக்கெலாம் இறங்கும் நம்ம ஊரில். 20 கட்டை 40 கட்டைன்னு இறக்கி அதை கட்டி விட்டோம்னா
ஒரு வாழைத்தாருக்கு ரூபா, ரூபா, ரூபா தான். ஒரு வாழைத்தார் விற்றா அதில் 4 கிடைக்கும். அது ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஞானபரணம் பிள்ளை திருச்சி மார்க்கெட்டு, காந்தி மார்க்கெட்லேருந்து வரும். நம்பர் 7 ஞானபரணம் பிள்ளை. அவருக்கு ஒரு கிறிஸ்டியன். எம்ஓ பண்ணிட்டேன், மணியார் பண்ணிட்டேன்னா பணம் அனுப்பிச்சிடுவார். இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்து என் நண்பன் சொன்னான், நீ அந்த கிஷாந்தர் ஒரு சாமி, அவரை பார்ப்போம் அப்படின்னு. நானும் போனேன். காலையில் ஒரு 6:30 7 மணி இருக்கும். போன உடனே இந்த மனுஷன் நின்றுந்தார். பார்க்குறேன். என்னடா இவன் சொல்லி வந்தியா நீ என்னார்? ஆமாம். எங்கே வந்த? ஏதோ உங்களை பார்க்க வந்தேன். பார்த்தியா என்ன? நல்லா பாரு அப்படின்ட்டு நின்று இடத்தையே சுற்றினார். சுற்றிட்டு பார்த்துட்டே என்னடார்? என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு? பார்த்துட்டேன். கண்ணை மூடுறாருனார். மூடினேன். நான் தெரியலண்ணா, தெரியல. அங்கே போய் பாருடா, பொழிச்சுக்க போடா. எங்கேயே தேடுறாங்களாம். இருக்கிறவனெல்லாம் விட்டுட்டு, இருக்கிற இடத்த விட்டு இல்லை இடம் தேடிட்டு இருக்க. என்னை உள்ளே பார்த்தல, அந்த இடத்துலேயே போய் உட்காந்து பாரு. எங்கேயாவது வீட்டில் உட்காந்து பாரு, காட்டில் உட்காந்து பாரு. அங்கே தாண்டா உண்மை இருக்குது அப்படின்னாரு. இது எவனும் எனக்கு சொல்லவே இல்லையே. அன்றைக்கி ஆரம்பித்தேன் உள்ளே பார்க்குறது. இது வரைக்கும் பார்க்குறோம். என்ன பண்ண முடியும்? ஆக அக அனுபவம் தான் அனுபவம். அதனால தான் பெருமான் அகவுல எழுதினார் நமக்கு. நீங்கள் கடவுளை தேடிக்கிட்டு கிடக்காதீங்கப்பா. இகன்னா கழுத்து கீழே, பரன்னா கழுத்துக்கு மேலே. இந்த ரெண்டுக்கும் பொருளாக இருக்கிறது உனக்குள்ளே தான் இருக்குது. இக நிலை பொருளாய், பர நிலை பொருளாய், அகம் அற பொருந்திய அருட்பெரும் ஜோதி. தேடாதரா, அருட்பெரும் ஜோதி உனக்குள்ளே தான் இருக்குது. கழுத்து கீழேயும் ஆக்டிவேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்குது, கழுத்துக்கு மேலேயும் ஆக்டிவேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்குது. அதை பாரு மோனேன்னு எழுதுனா அகவல் முழுதும் அதானே. நோய் இழிவு, மரணம் இழிவு, இப்படிப்பட்ட இழிவுகள் உனக்கு வராது. இழிவே வராது. இழிவென்பது ஏது? இழியா பெருநலம் எல்லாம் அளித்தருள். அதுக்கு அப்புறம் தாங்க இருக்கு. எங்கே போனாலும் இந்த சிற்சபை 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 சிற்சபைன்னு இங்கே என்னதான் இருக்கு? அப்படி கொஞ்சம் பார்க்கலாம்ல. நேரம் இல்லையா? நமக்கு காலம் இல்லையா? எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம், எவ்வளோ காலம் ஒதுக்குறோம்? ஏன் கொஞ்ச நேரம் அங்கே பார்த்தா என்ன? இதுதான் பெருமான் சொன்ன, முழுசாக சொன்ன விஷயமே இதுதான். உங்களுக்கு உள்ளே பார்க்கணும், எனக்குள்ளே நான் போகணும், அவ்வளோதான். இதுதான் தன்னை அறிதல். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம். நம்முடைய தரம் தெரியல. கண்ணு வெளியே இழுக்குது, காது வெளியே இழுக்குது, மூக்கு வெளியே இழுக்குது, வாய் வெளியே இழுக்குது, உடம்பு வெளியே இழுக்குது. இந்த 5 புலன்களையும் வெளியே இழுக்கும். இதை எப்படி இழுக்கிறது, தடுக்கிறது? அதுக்கு தானே இந்திரிய ஒழுக்கம் எழுதினாரு. இந்திரிய ஒழுக்கம் எழுதினார் இல்லைங்களா? அப்போ இந்திரிய ஒழுக்கத்தில் நம்ம நிற்கணுமா இல்லையா? முயற்சி செய்தால், முயன்றால் முடியாது இல்லை. அதனால கேள்விகளே தான் இருக்குங்களா? என்னங்கய்யா? என்னவோ ஒன்றும் இல்லையா? இல்லை என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க. என்ன பாடல் இது? என்னப்பா? யோங்க எடுங்க. பிள்ளை செரு விண்ணப்பம். மன்றில் ஆனந்த நடம்புரி அரசே, இப்புய்தனிலே அறிவு வந்தது ஒட்டி அந்த நாள் வரையும் என்றனக்கே எப்பணி இட்டாய் அப்பணி அல்லது என் இச்சையல்லால் புரிந்து ஒன்றிலேயே செப்புவது என்னான் செய்தவையெல்லாம் திருவுளம் அறியுமே. இதில் என்ன புரியல? முன்னோடு பின்னும் நீ தரு மடவார் முயக்கினில் பொருந்தினை எதுவும் பொன்னொடு விளங்கும் சபை நடத்த புணர்ப்பலால் வெண் புணர்ப்பவையே என்னோடு மிருந்து இங்கு அறிகின்ற நினைக்கே எந்தை வேறு இயம்புவே என்னோ.
இது உங்களுக்கு புரியலையா தம்பி? அதாவது வெளியில் இருக்கிற ஒரு பெண்கள் புணர்ச்சி செய்ய என்னை அழைத்தால் கூட நான் விரும்பலை. எனக்குள்ளே 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாச்சி பக்கம் மேலே உச்சிக்கு கீழே சபையில் ஆடக்கூடிய நடராஜ பெருமானை சேர்ந்து அவரோடு நான் புணர்ச்சி செய்ய விரும்பினேன். இந்த பாடலை எழுதுகிறாரு. இதில் என்ன இருக்கு? அது அதாவது புரியுது தம்பி. தம்பி, ஒரு அனுபவம் என்பது உங்கள் அனுபவம் ஒன்று, என்னுடைய அனுபவம் ஒன்று, அவருடைய அனுபவம் ஒன்று. சாதாரணமாக இதெல்லாம் உலக வழக்கில் நீங்கள் தெரிந்த ஒன்று, அறிந்த ஒன்று, புரியாத ஒன்று இல்லை. இரவு முழுக்க ஆடி மழை, ஆடி மாதம் மழை பூந்து அடி அடின்னு அடிக்குது. காலையில் தென்னையில் எழுந்து உட்காந்துக்கிட்டு ஒருவர் போகிறாரு. அவரை கேட்குறாரு, எப்பா ராத்திரி மழை எப்படி பெஞ்சதுன்னு. சும்மா கரன்னு கறந்து போச்சு அண்ணான்றான் அவன். அவனை கூப்பிட்டு அவன் என்ன தொழில் பண்ணுறான்னு கேட்டால் பால் கறக்கிறவன். அவன் என்ன சொன்னான்? கரன்னு கறந்து போச்சான். ஒரு மேளம் அடிக்கிற மேளம் வாத்தியம் இசைக்கறி வாசிக்கிறவர் அவர் போகிறாரு, ராத்திரி மழை எப்படி பெஞ்சுட்டாரு. சும்மா அடின்னு அடித்து பொழந்து போச்சுன்றான் அவன். திந்து போச்சுங்களா? இன்னொருத்தர் போகிறாரு, அவர் சலவை பண்ணுறவர். அந்த சகோதரனை கூப்பிட்டு எப்படிப்பா மழை பெஞ்சது ராத்திரின்னு கேட்டால், சக்கையாக புழின்னு புழிஞ்சு போச்சுங்கண்ணா. ஏன்னா துணி புழிஞ்சே பழக்கம் எனக்கு. பெய்தது என்ன ஒரே மழை தான். சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மரம் நிற்கிது உங்கள் வீட்டு தோட்டத்தில், இல்லை உங்கள் வீட்டு பழக்கடையிலே, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி. இந்த மரத்தை ஒரு 10 பேர் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன நினைக்கிறாரு? 5 லட்சம் கல் சோள போடலாம் ஐயா, பொழந்து வச்சா அவ்வளோ விரவு. 5 லட்சம் கல் சுடலாம் இந்த ஒரு மரத்தில்ன்னு அவன் கணக்கு போடுறான். அடுத்தவன் வரான், இதில் இத்தனை வாசகாலாகவும், இத்தனை சன்னலாகவும், இத்தனை வெண்டிலேட்டர் ஆகும்னு அவன் கணக்கு போடுறான். இன்னொருத்தன் வர்றான், அடிக்கட்டை 4 செக்கு போடலாம் இழுக்கிறதுக்கு, இது வளம்ப ஒரு 4 வரும், அதில் அவன் கணக்கு அது. இப்போ இதெல்லாம் ஒருத்தன் வரான், இதை சுட்டு அப்படியே கொளுத்தி மூடி வச்சு அறுத்தா எப்படி கேட்டாலும் 50 மூட்டை கறி ஆகும். கறி வியாபாரி. நிற்கிற மரம் ஒன்று தானே. அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கா அதானே வரும். அப்போ அவனவனுக்கு என்ன கருத்தில் வருதோ அதான் வரும். ஏறாவது கருத்து ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டு போட்டோம். உண்மையை வள்ளல் பெருமான் உணர்த்துவார். யார் மாத்தினா நம்ம மாற மாட்டோம்ல. கொண்டு போட்டுமேங்க. ஏங்க அதை நம்புறவங்க நம்பிட்டு போட்டோம். வள்ளலார் கூட தான் நெருப்பு போட்டு கொளுத்துட்டான்றான், கொளுத்துட்டு போட்டோம், சொல்லிட்டு போட்டோம். நமக்கு தெரியல, நேமையா நம்புவான்? நம்ப மாட்டோம்ல. அரசாங்கமே வெளியிட்டிருக்குல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவரே வெளியிட்டிருக்காருல்ல, வள்ளல் பெருமான் காணாமல் போய்விட்டார்னு ரெக்கார்டு இல்லை. சொல்லுங்க. நீங்க ஏன் தம்பி அங்க போகணும்? நம்மளுடைய ஒத்த கருத்து உடையவர்களோட பழகிறது தான் நம்முடைய கருத்து, நம்முடைய பெருமானுடைய கொள்கையை. இந்த மாதிரிலாம் குழப்பம் வரும்னு தான் பெருமான் தெளிவாக சொல்லிட்டார். ஒத்த கருத்தவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றாக சேர்ந்து சத்து விசாரம் செய்யுங்கள். தனித்தனியாக செய்யுங்க, ஒருமித்தாவது செய்யுங்க, திருவருள் நமக்கு உண்மையை விளக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் இந்த ஒத்த கருத்து உடையவங்களாம் ஒன்றா சேரணுமே தவிர கருத்து வேறுபாடு உள்ளவங்ககிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது விவாதத்துக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் உணர்ந்தா போகிறோம், நான் உணர்ந்தா போகிறோம். யாராவது ஒன்று கிடக்க ஒன்று பெருமானே எழுதிட்டார். இந்த உலகத்தில் ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகின்றார்கள். என்ன வராங்க? உளருவாங்களாம். யார் உளருவாங்க? நான் முன்னாடியே பேசியிருக்கிறேன். நல்ல ஜுரம் வந்ததுன்னா உளருவான், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சா உளருவான். இதை சூசகமாக வள்ளலார் சொல்லிட்டார். ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகிறார்கள். பைத்தியக்கார பசங்கன்றார் வள்ளலார். ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகிறார்கள், இவர்கள் பைத்தியம்னார்.
உண்மை சொல்ல வந்தனேன் என்று உண்மை சொன்னாலும் புரிந்து கொள்வார் இல்லைன்னார். இதுக்கு மேலே நம்ம வள்ளல் பெருமான் சொன்னதை மட்டும்தான் நாம் எடுக்கணும். எந்த உளறுவாயாவது ஏதாவது சொல்லிட்டு கிடக்கட்டும், நமக்கு ஏன்? அது உளர வந்தது உளறிட்டு தான் இருக்கும். ஒன்று ஜுரம் அடிக்கும், இல்லை பைத்தியமாக இருக்கும். விட்டுட்டு போங்க, நாம் அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வழி நேர் வழி, பெருமான் இட்ட வழியில் நம்ம போவோம், அவ்வளோதான். வணக்கம். கண்ணை மூடி பார்க்கறதா? வள்ளல் பெருமான் 2 இடத்துல 2 விஷயங்களை எழுதுறாரு. கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவேன்னு எழுதிட்டார். கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவேன்றார். அப்போ புருவ கலைன்றது எது? கலைன்னா நமக்கு உள்ளே போய் வெளியே வர காற்றுக்கு கலைன்னு பேர். சித்தி விநாயக கருங்குழி விநாயகர் மேரில் ஒரு பாடல் ஒன்று பாடுறார். அந்த பாடலில் அழகாக சொல்லுவார் பெருமான், கணபதிக்காக பாடியிருக்கார். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கலை நிறை கணபதி. இந்த உலகத்தில் எந்த உயிர்களும் நீட்டாக ஒரு மூக்கை வச்சு சுவாசத்தை எடுக்கவே இல்லை, உண்ணுவதே இல்லை. தும்பிக்கையால் சாப்பிட்றது எது? யானை. அப்போ நம்ம உடம்புல எது தும்பிக்கை? நம்ம காதுகளால் நிறைய விஷயங்களை கேட்கணும். புத்த பெருமானுக்கு காதை பெருசாக போட்டு வச்சுருக்காங்க, தெரியுமா? புத்தருக்கு அவ்வளோ பெரிய காதாக இருக்கும்? மனித காதுகளை விட மிகப்பெரிய காது புத்தருக்கு. ஏன்? நீங்கள் கேட்குறது நிறைய கேட்கணும். இந்த உலகத்தில் நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல் காது. அப்போ காது ரொம்ப பெருசு இல்லைங்களா? புருவ கலைனா நமக்கு சூரிய கலை தெரியும், சந்திர கலை தெரியும். சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி. வளர்நிலை, அனல் நிலை, ரவியின் மதிநிலை எழுதுறாரா? இந்த நிலை என்ன நிலை? மதிநிலைன்னா சந்திரன், ரவி நிலைன்னா சூரியன். இந்த 2 நிலைக்கு நடுவில் இருக்கிறது அக்னி நிலை, அது ஸ்திதி நிலை. இந்த உயிர் மூச்சு எதில் இருக்குன்னா நடுமூச்சில் தான் இருக்குது. நமக்கு நடுமூச்சு தெரியாது. வள்ளல் பெருமான் அனுபவித்தவர். நடுநாடின்னு ஒன்று பாடியிருக்கார். நமக்கு அந்த நடுநாடி தெரியாது. நடுநாடி நடுநாடி நடுநாடு ஒடுகூடி நடமாடு பதியே நடராஜ பதியேன்னார். அவருடைய அனுபவம் அது. அப்போ அந்த நடுநாடி தான் 2 புறங்களுக்கு மத்தியில் ஓடுறது. இந்த மூக்குனுடைய நடுவில் ஓடுற நாடி. இந்த நாடி தான் புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர சுடரேனார், கற்பூர ஒளியேனார். அப்போ இங்கே கற்பூர ஒளி ஒன்றும் உண்டு. அப்போ 2 கண்களையும் அக்க யோக பயிற்சின்னு ஒன்று சொல்ல வரார். 5வது திருமுறையில் குறிப்பில் இருக்குது. உண்ணாமலை செட்டி சாவடியில் செம்பேடு ஸ்ரீதரன் நாயக்கர் அவர்களுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் ஒரு தர்க்கவாதம் நடக்குது. உருவ வழிபாடா அருவ வழிபாடான்னு. அங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகிறாரு, கண்களை பழக்குதல் வேண்டும், அதுக்கு அக்க யோகம்னு சொல்லுவார். அந்த அக்க யோக பயிற்சியில் கண்கள் பழகினால் கண்களுக்கு அந்த ஒளி விஷயமாகும்னு எழுதுகிறார். காதுக்கு விஷயமாகுன்றார், இந்த நாசிக்கு விஷயமாகுன்றார். இந்த விஷயமான விஷயத்தை வள்ளல் பெருமான் கண்களிக்க புகை சிறிதுன்னு சொன்னவர். காதுகளில் நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல் அப்படின்னாரு. இதை சொன்னவர் கற்பூர வாசனம் வீசுதுன்னாரு. அப்போ மூக்குக்கு போச்சா, அது இனிப்பு கட்டி உள்ள மணிப்பாக்கு கட்டி போல் இனிப்புள்ள ஒரு ஜலமாக உள்ளே வரும்னார். அது நாக்குக்கு கிடச்சி போச்சா, அது அக அனுபவம் தானே. அப்போ கண் கழிக்கன்னா 2 கண்களையும் ஏற்றி தான் இங்கே பார்க்கணும். கண்களை ஏற்றி பார்த்தவர் வடகரையிலே சிவானந்த பரமசன் ஒருத்தர் கண்ணை ஏற்றி தான் பார்த்துருக்காரு. அவருடைய அனுபவம் அது. அப்புறம் இன்றைக்கி பாபா சாகவே இல்லை, பரங்கிப்பேட்டை பாபா.
இமயமலையில் போய் இன்னமும் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். அப்போ அவரும் கண்களை மேலே ஏற்றி தான் வெறும் வெள்ளை விழி தான் தெரியும். பெருமான் அவர்களும் இந்த கண்களை அங்கே கொண்டு போய் பழக்கணும்னு தான் எழுதியிருக்காரு. புரியுதா? ஆக 2 கண்களையும் கொண்டு போய் இங்கே வைத்து பழகும்போது கண் எரியும், கண் வலிக்கும், கண் சிவக்கும், கண்ணிலேருந்து தண்ணீர் கொட்டும். இந்த பயிற்சியை தொடர்ந்து பழக பழக தான் கண்ணொளி விசேஷிக்கும்னார். எவ்வகை தந்திரத்தினாலும் கற்சாலையை உட்கொண்டு வருதல் வேண்டும், அண்ணாக்களை தர்ஜனை வரலாறு தேய்த்தல் வேண்டும். ஏன்னா கண் அந்த ஒளியை பார்க்கறதுக்கு தயார் பண்ணுறார். சாதாரண ஒளியெல்லாம் இந்த கண் பார்க்கறதுக்கே மயங்கும். ஆக அந்த ஒளி கோடி சூரிய பிரகாசம் ஒளியே ஒளின்னு வள்ளல் பெருமான் எழுதிட்டார். அதை பார்க்கறதுக்கு இந்த கண் பக்கம் உள்ளே போகணுன்னா அதை பார்க்கறதுக்கு தகுதியானது இரும்பு சத்துள்ள கரிசாலை மூலிகை தான். அதனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே கண்ணை நீங்கள் அப்படியே நினைவை நிறுத்தினாலே கண் அதுவாக உள்ளே போகும். இது எப்படி போகுமா அப்படின்னு கேட்பீங்க. உள்ளே இருக்கிற பதிவை சில நேரங்களில் நீங்கள் கனவு காண்றீங்கள, உண்மையிலே நடக்கிற மாதிரியெல்லாம் கனவு கண்டு ஊன்னு கத்துவீங்க. பக்கத்தில் இருக்க ஒரு தட்டி எழுப்பி என்னன்னு கேட்டால் அதை ஏன் கேட்குற, மலையிலேருந்து கீழே வந்தான்னுங்க. இந்த காட்சி உங்களுக்குள்ளே தானே ஓடிச்சு. பார்த்து பதிவு பண்ணது உள்ளே கண்ணு பார்த்துருக்கேன்ல. அப்போ உள்ளே ஓடுவது கனவு தானே. எந்த இடத்துல ஓடும் அது? உள்ள இல்லை பெரிய ப்ரொஜெக்டராக இருக்குது இல்லை ஏதாவது சிப்புக்கு உள்ளே வச்சுருக்குறோமா? உங்கள் மொபைல் தெரியாமல் டச் பண்ணிட்டாலே ஏதோ ஒன்று ஓடியாருதுல்ல. அப்போ உள்ளே ஏதோ இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் கண்களை மேலே ஏற்றி பழகிறது தான் பழக்கம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேர் என்னையே கேட்குறாங்க, இதுக்கு நேராக பார்க்கணும், இதுக்கு நேராக பார்க்கணும். எப்போ இதுக்கு நேராக எப்படி பார்ப்ப நீ சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கண்ணை ஏற்றி இங்கே பாருங்கள், இதில் ஒரு கண்ணை ஏற்றி இப்படி பாருங்கள், பார்க்க முடியுமா? சொல்லுங்கள் தம்பி. 2 கண்ணும் 2 கண்ணையும் தனித்தனியாக நீங்கள் ஏற்ற முடியுமா? அவன் சினிமாவில் பண்ணான்னு 2 கண்கள் 2 காட்சி பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? 2 காது 2 ஓசையை கேட்க முடியுமா? அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் இந்த பக்கம் ஒரு பாட்டை போட்டு கேட்கலாம், இந்த பக்கம் ஒரு பாட்டை கேட்டு தலையாட்டினே இருக்கலாம்ல. இந்த பக்கம் ஒரு டிவியில் ஒரு சேனல் ஓடும், இந்த பக்கம் டிவியில் ஒரு சேனல் ஓடும். 2 கண்ணையும் 2 பக்கம் பார்த்துக்கினே படத்தை பார்க்க முடியுமா? 2 கண்ணும் ஒரு காட்சி தான் பார்க்கும், 2 காதும் ஒன்று தான் கேட்கும். அதனால் அவங்க அறிவுக்கு வந்த மாதிரி பேசிட்டா நீங்கள் நம்ம சொந்த அறிவில் நம்ம வாழணும். எவனுடைய அறிவிலையும் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளலாருடைய அறிவில் நம்ம வாழ்ந்தால் போகிறோம். இங்கே எல்லாம் அறிவாளிகள்னு வந்து பேசிகிட்டு இருப்பான். நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இருப்பேன், நீ கேட்டுட்டு இருப்ப. கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அருட்பாவில் இருக்கா சொல்லுடா, நீ சொல்லுடான்னு என்ன கேளு. அருட்பாவில் இல்லாத நீ சொல்லாதடான்னு என்ன சொல்லு. இந்த தைரியம் உனக்கு வரணும். அருட்பாவை தவிர நமக்கு வேறு எந்த சிந்தனையும் கூடாது. அன்பு வந்தனும் சந்தோஷம். என்ன சுப்பிரமணியன் தப்பாக சொன்னான்? சும்மா அவன் கண்டபடி வளர்ச்சி போயிட்டே இருந்தா. உண்மையை தேடி போகிறவங்களுக்கு உண்மையை சொல்லாத, தனக்கு எல்லாம் வந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்குது. விடுங்க தம்பி, அருட்பாவை நம்புங்க, நீங்கள் ஊண்டி படிங்க, அவ்வளோதான். நமக்கு அவரே தான் வழிகாட்டி. அப்புறம் ஏதாவது கேள்வி? என்ன குமாரே? ஆமாம், கண்ணு இல்லாதவர் கூட உள்ளே கவனிப்பார். ஆமாம், அதை போல நம்ம உள்ளே கவனிக்கணும். கண் திறந்து பார்க்கணும், மூடி பார்க்கணும் இல்லை. உள்முகமா பார்க்கணும்னா கண்ணை மூடி போட்டு பார்க்கலாம், கண்ணை திறந்து கூட பார்க்கலாம். கண் இல்லாதவருக்கு என்ன கருத்துல சொன்னாங்களோ அதே கருத்தை நம்ம. ஆமாம், அதுதான் திருமுத்தல் சொல்லுவார், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள், அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். நம்ம அகக்கண்ணு ஒன்று இருக்கு இல்லையா, அகக்கண்ணில் பார்க்குறது தான் உண்மை. அதுதான் கருத்து உருவாகிற இடம். அதுதான் சொன்னார், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாளர்களோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. அக அனுபவம் தான் அனுபவம், அதுதான் உண்மை வழி. அதுதான் இந்த கண் கொண்டு பார்த்ததுனால்தான் வள்ளல் பெருமானுடைய கண்கள் அணுக்க தொண்டர்களில் கருங்குழியில் இருக்கிற ஐயாவுடைய சின்ன பையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லோரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது
பெருமானுடைய முக்காடு இட்டிருக்காரு. வலது கண்ணு முக்காடு மூடி இருக்கு கொஞ்சம். அந்த குழந்தைய விட்டு எல்லாரும் கேட்குறாங்க. 5ஆம் திருமுறையில வசன பாகத்தில அருளாளர்களுடைய குறிப்பில வருது. "ஏன் தாத்தா இந்த கண்ணு மூடி இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. இது நீ கேட்கல, அந்த குழந்தைய அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, "நீங்க எல்லாம் இப்படி நெருங்கி வாங்கன்னு" கூப்பிட்டார் பெருமான். கூப்பிட்ட உடனே எல்லாரும் நெருங்கி வராங்க. அந்த மேலே மூடி இருந்த திரைய எடுத்துறாரு. அந்த துணிய கொஞ்சம் விலக்கிட்டு, இந்த வலது கண்ணு அவருக்கு மூடியே இருக்கு. கொஞ்சமா திறக்கிறார். திறக்க எல்லாரும் பாருங்கன்றார். திறக்கும்போதே யாரும் கண்ணால பார்க்க முடியல. எல்லோரும் கண்ண மூடிக்கிறாங்க. அவ்வளோ பிரகாசமான ஒரு ஒளியே எல்லாரும் பார்க்குறாங்க. அணுக்க தொண்டருடைய குறிப்பில 5ஆம் திருமுறையில இருக்கு. நான் அடுத்த மாதம் வரும்போது எடுத்துட்டு வரேன் பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய பிரகாசமான அத இந்த கண்களால அவர் பார்த்திருந்தா, இந்த கண்கள் ஏன் மூடியே இருந்தது? அணுக்க தொண்டர் வேலாயுத மலையாருடைய குறிப்பில வருது. மற்றவர்களை சைவ உணவுக்கு மாற்றுவதற்கு அவருடைய பார்வை ஒன்றே போதுமானதாக இருந்தது. அவருடைய பார்வை ஒன்றே போதுமானதாக இருந்தது. என்ன நேத்திரங்கள் போல் காட்ட நேராவேன்றார் ஒரு இடத்துல. நேத்திரங்கள் போல் சிற்றம்பலனுடைய அந்த நடனத்தை நேத்திரங்கள் போல் காட்ட நேராவேன்றார். உங்களுடைய நேத்திரம்தான் காட்டும். அதனால் கண் தான் சிறந்தது. கண்ணு ஒளிக்கு உரியது, காது ஒலிக்கு உரியது. ஒலியும் ஒளியும் இந்த 4க்கு நடுவே தான் நாம் இருக்கிறோம். 4 வாசல் நடுவில் இருப்பீர்கள். மேலை வாசல் வெளியுற கண்டபின் காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே திருமந்தர் சொல்லும். மூல நாடி முகட்டழகு உச்சியுள் 4 வாசல் நடுவில் இருப்பீர்கள். 4 வாசல் நடுவில் நாம் இல்லைல்ல. கோயிலே அந்த காலத்தில் 4 வாசப்படி வச்சு 4 கோபுரம் வச்சு தான் கட்டி காமிச்சாங்க. இந்த உடம்பை தான் கட்டி காமிச்சாங்க. நம்ம கோயிலை கட்டின்னு எழுதிட்டு உட்காந்துருக்குறோம். அவ்வளோதான். சரிங்களே. சொல்லுங்க. அன்புள்ளங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல என்று கருத்தினாலே கருதி 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 வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு விளங்குகின்ற பொழுது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பயம் நீங்கும், நோய் நீங்கும், முதுமையிலும் இளமையாய் இருக்கலாம். முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளி இருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. எங்குரு தீமையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்க்காவல் செய் துணையாகவும் வேண்டிய வேண்டிய விருப்பமெல்லாம் ஈண்டு இருந்து அருள் புரிகின்ற தெய்வ தந்தையாகவும் எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்வாராகவும் எத்தகைய உயிர் எப்படி எண்ணினா உயிர்க்கு அப்படி அருள்கின்றாராகவும் எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவா, உங்களை 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக உங்களை கருதி கருதி வழிபாடு செய்கின்றோம். கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். குற்றம் புரிதல் எங்களுக்கு இயல்பு, குணமாய் கொள்ளல் உங்களுக்கு இயல்பு. திருச்சிற்றம்பலமாகிய சிற்றம்பலத்திலே புருவமயத்திலே விளங்குகின்ற சிற்றம்பலவா, இனி சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது. தெற்றின் அடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்து இற்றை பொழுதே அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை கொடுங்கள் கொடுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.